ஹலோ வணக்கம். இப்போ நம்ம ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படின்னா எல்லாமே பொடி எல்லாம் வறுத்து நம்ம அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், சரியா, இதையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கட்டும். மிளகு கொஞ்சம் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பத்திரமா நின்று அதை கொஞ்சம் வறுத்துக்கோங்க. சரிங்களா, வெடிக்குது. இப்போ இது கூட நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் இது கூட கொஞ்சம் வெள்ளைப்பூடு வறுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வத்தல் போடாமல் வத்தல் பொடி மட்டும் போட்டு மற்ற எல்லாமே வறுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி மிக்சியில் அரைச்சி குழம்பு வைக்க போகிறோம். இப்போ அது நல்லா வதங்கட்டும். இப்போ அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், முழுசாக கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணினதை கூட கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா வதங்கட்டும். இப்போ நான் ஒரு 300 கிராம் ஊளி மீன் வாங்கிட்டு வந்தேன். அதில் கொஞ்சம் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூட என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால், மீனை நல்லா கழுவிட்டு அது கூட கொஞ்சம் மிளகு பொடி, சீரகப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இவ்வளோ போட்டு நல்லா பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா என்ன செஞ்சுருக்கிறேன், கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான இதெல்லாம் வதக்கி விட்டுட்ருக்கேன். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ஊற்றி காய வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மீன் துண்டுகளை அதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டு பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான், மீன் துண்டை போட்டு பொரிச்சிக்கலாம். வேகட்டும், மீன் எண்ணெயில் வேகட்டும். இப்போ அந்த எல்லாமே மசாலா எல்லாமே மிக்சியில் ஆறிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த மசாலெல்லாம் மிக்சியில் போட்டு திரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சம் வத்தல் பொடியும் மஞ்சள் பொடி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதிலேயே பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்காக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளவும் தேவையான பொருள். மீன் பொரிய விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குழம்ப கூட்டி விட்டுக்கலாம். பார்ப்போம். பாருங்கள், அந்த மீன் எப்படி பொரிஞ்சிட்ருக்குன்ட்டு மசாலா வாடை எல்லாம் அப்படி கம்மன்னு வெளியில் வருது. பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லா வாடையும் நல்லா சூப்பராக வருது. இன்னும் கொஞ்சம் பெரட்டி விட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் மீன் பொரியணும், பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மீனை பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த எண்ணெயில் நம்ம என்ன செய்கிறோம், எண்ணெய் காஞ்ச அந்த மீன் பொரித்த எண்ணெயிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குழம்ப கூட்டி விட்டுக்கலாம். போதுமான அளவு எண்ணெய் இருக்குது. கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். பாருங்கள், அரைச்சி வச்ச விழுது எல்லாமே அரைச்சி அது கூடயே மஞ்சள் பொடி, வத்தல் பொடியும் போட்டு சேர்த்து அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், வெள்ளைப்பூடை வறுத்து நம்ம அரைச்சி மசாலாவோடு சேர்த்து அரைச்சிட்டோம். அதனால் வெள்ளைப்பூடு போட வேண்டாம். பச்சை மிளகாவும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ புளி கரைச்சி வச்சுக்கிற புளி கரைசலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், புளி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தக்காளியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கட் பண்ணி போடுவோம், ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பிசைஞ்சு விட்டுக்கலாம், நல்லா வெந்துடும். அவ்வளோதான், பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும், கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சி வச்ச மசாலா விழுதை அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொத்தமல்லி, மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு அது கூடயே வத்தல் பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து என்ன செஞ்சுருக்கிறேன், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஜாரை மட்டும் கழுவி தண்ணி ஊற்றினா அது போதுமான அளவு தண்ணி போதும். குழம்பு கொதிக்கட்டும், கொதித்த பிறகு மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மீன் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மீன் போட்டோன்னே கொஞ்சம் கொதி அடங்கிருச்சு. நான் இந்த மீனெல்லாம் போட்டு இன்னும் நல்லா மீன் வேகட்டும். கொஞ்சம் குழம்பு வேறு வற்றணும். வற்ற விட்டு கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். மீன் கொஞ்சம் நல்லா வேகட்டும், குழம்பு இன்னும் கொஞ்சம் கூட வற்றட்டும். பாருங்கள், குழம்ப சிம்மில் போட்டிருக்கேன். அப்படியே அந்த ஆயில் வந்து அப்படியே என்ன செய்யுது, பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இப்போ குழம்பு எல்லாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லெண்ணெயை மேலே லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை நல்லா மேலால் தூவிட்டு ஒரு கொதி வரவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குழம்ப ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மீன் பாருங்கள் அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்கள், துண்டு அப்படி செம்மையாக. தக்காளி எல்லாம் அப்படி கரைச்சி விட்ட தக்காளி, அப்படி பிசைஞ்சு விட்ட தக்காளி அப்படியே கரைஞ்சி தோல் மட்டும்தான் என்ன செய்யுது, வெளியில் தெரியுது. இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், குழம்பு ஒரு கொதி வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், குழம்பு கொஞ்சம் கொதிச்ச விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இங்கே மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இது வந்து நல்லா இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை என்ன செஞ்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பொரிச்ச மீன் ரெடி ஆகிருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.